வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளைகளிலே விசுவாச குடும்பம் என்ற தலைப்பிலே நாம் போதனைகளை பார்த்து வருகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். எபேசியர் 5:22 முதல் 33 வரை. மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். பிரியமானவர்களே, நாம் விசுவாச குடும்பம் என்ற தலைப்பில் போதனைகளை பார்த்து வருகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் தேவனுடைய மிகப்பெரிய குடும்பத்திலே அங்கத்தினர்கள் ஆகும்படியான ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம்ம கண்ணில் காண்கிற ஒரு சபை இருக்கிறது, இன்விசிபிள் சர்ச் ஒன்று இருக்கு. இது நம்முடைய உள்ளூர் திருச்சபை. உலகளாவிய திருச்சபை ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய குடும்பத்திலே அங்கத்தினர்களாக இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அது உலகளாவிய சபையாக இருக்கிறது. இங்கு சபை கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிற சபை இந்த இடத்துல இருக்குது, பூமியில் இருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தலை அங்க இருக்குது. இது தெரியாத நிறைய பேர் கிறிஸ்தவத்தை உடனே அழிச்சிடலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்றாங்க. இல்லை, அழிக்கவே முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் அழிக்க முடியாது. சபையை யாராலையும் அழிக்கவே முடியாது. ஏன்னா சரீரம் தான் இங்க இருக்கு, தலை பரலோகத்தில் இருக்குது, அங்க இருக்குது. ஆகவே நாம் இந்த கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய சரீரமாகிய சபையிலே நீங்களும் நானும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார் இல்லையா? நம்ம பார்த்தோம், பரலோக பிதா நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்மளை ஆற்றும்படியாக, நம்மை தேற்றும்படியாக, நமக்கு சகல விதமான நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கும்படியாக தேவன் நமக்கு பரலோக தேவன் ஒருவர், பரலோக தகப்பன் ஒருவர் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர். வேதம் சொல்கிறது, அவரை பற்றி சொல்லும் பொழுது யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற. நிறைய பேர் இந்த பூமிக்குரிய தகப்பன்மார்களை திட்டிட்டு இருக்காங்க. சிலர்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மேலே போனோன்னே எங்கள் அப்பா பலாருன்னு ஒன்று கூட போற ஒன்றும் சேர்த்து வைக்காம போயிருக்காரு, பார்த்தோன்னு அடி கொடுக்க போறேன் அப்படின்னு. ஏன்னா இங்கே ஒன்றும் சேர்த்து வச்சுட்டு போல. என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாலாம் பாரு எவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க, 4-5 வீடை வாங்கியிருக்காங்க, தோப்பு துறவெல்லாம் விட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு. ஆனால் எங்கள் அப்பா அம்மா எதுவுமே எனக்கு விட்டு வைக்கல, எங்கள் அப்பா அம்மா எதுவுமே வாங்கி வைக்கல, எனக்கு எந்த ஆசையும் சேர்த்து வைக்கல. ஆகவே மேலே போன உடனே ஒரே அடி கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னாங்க. அவங்க எதுவும் சேர்த்து வைக்காம போயிருக்கலாம். ஆனால் இங்கு ஐஸ்வர்யமுள்ள ஒரு பெரிய தகப்பன், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் கோடான கோடி சொத்து பத்துக்கெல்லாம் ஆஸ்திகளை எல்லாம் வச்சுட்டு அவர் காத்துட்டு இருக்கிறார். எப்போ நாம இதை உரிமை பாராட்டு எடுத்துக்கொள்வோம் என்று அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார்.
அவர் யாருன்னா பூமியும் அது நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் அவருடையது. அவர் தானே நம்மது எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு பரலோக தகப்பன் அவரு. பொன்னும் என்னுடையது வெள்ளியும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அவர் தான் நம்முடையது, நம்முடைய பரலோக தகப்பன். பர்வதங்கள் திரிகிற 1000 ஆடு மாடுகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் என்னதுன்றாரு. அப்பேற்பட்ட ஒரு பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறாருங்க. அதை மறந்துடவே கூடாது. நாம என்ன பண்றோம், இந்த சின்ன விஷயத்த நமக்குள்ள ஒரு பெரிய இண்டிக்னேஷன் மாதிரி கொடுக்குறோம். பிசாசு அப்பா அம்மா நல்லா கோவப்படு பாரு, அவர் பாரு என்ன சேர்த்து வச்சுட்டு பாருங்க, இவர் எவ்வளவு நகை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாரு பாரு, உனக்கு என்ன சேர்த்து வச்சாரு உங்க அப்பா திட்ட வர அப்படின்னு சொல்லி சின்ன விஷயத்த காமிச்சு பெருசா நம்மளை மறக்கடிக்கலாம். இல்ல, இவர் ரொம்ப நல்ல பரலோக பிதாவா இருக்கிறார். அவர் சொல்றாரு, என்கிட்ட வர ஒருத்தரை கூட நான் புறம்பே தள்ளுறதே கிடையாது, நான் மிகவும் நல்லவர் அப்படின்றார். அவர் எவ்வளவு நல்லவர்ன்றத ஒரு வேத வசனத்தின் மூலமாக நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 14, 16, 17. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும், பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துக்கு முன்னான காலகட்டங்கள்ல அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம், நடக்கலாம் போ அப்படி என்ன பண்ணுகிறாங்க, நடந்து கொண்டு இருந்தாங்க. தேவனும் அப்படியே கண்டுக்காம அவர்களை விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து நல்ல கவனிங்க, அவனுக்கு இஷ்டமான வழியில போனான். ஆனா தேவன் மாறாதவர். அவர் எல்லாம் எப்பொழுதுமே என்ன பண்றாரு, அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை என்றார்கள். என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்முடைய தேவன் யாரு, அவர் எப்பொழுதுமே அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமே. நம்முடைய பூமிக்குரிய தகப்பன்மார்கள் கூட ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் மூஞ்ச காமிச்சிடுவாங்க, ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் எரிஞ்சு விழுந்துருவாங்க, ஒரு டைம் இல்லைனாலும் இன்னொரு டைம் நம்மள திட்டிடுவாங்க, நமக்கு மனசெல்லாம் சோர்ந்து போயிடும். அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, திட்டி போட்டுருவாங்க. எங்க அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சில நேரங்கள்ல எல்லா நேரமும் அவர் அன்பா இருக்காருன்னு எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்களில் திட்டு விழும், சில நேரங்களில் அடி விழும். வாங்கியிருக்கேன், நல்லா நீங்களும் வாங்கியிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆனால் என்றைக்கும் நம் மீது அன்பு செலுத்துகிற ஒரு பரலோக தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதுதான் நான் சொல்ல வருகிறேன். அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷங்களினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி, என்ன மாதிரி அற்புதமான ஒரு தேவன். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு இந்த தகப்பன் யாருன்னு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். 17ஆம் வசனம், 1 தீமோத்தேயு 6:17. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். வேற யார் மேலே நம்ம நம்பிக்கை வச்சிடக்கூடாது. நம்பிக்கை வச்சா போச்சு, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ இன்னைக்கே மாறிடுங்க. வேற யார் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கவே முடியாது. இவர் செய்வார் அவர் செய்வார்னா அவர் போயிடுவார், அவ்வளவுதான். எவரும் செய்ய மாட்டார். ஆனா அவர் எப்படிப்பட்டவர், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் என்ன பண்ணுகிறார், அவர் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன். அவர் தான் நம்முடைய பரலோக பிதா. நாம நல்லா என்ஜாய் பண்ணணும்னு விரும்புறாரு. பாருங்க, சில பிள்ளைங்க படிப்பு நிமித்தமா அவங்க ஹாஸ்டல்லாம் இருப்பாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஹாஸ்டல்ல ஒருவேளை சாப்பாடு சரியில்லாம இருக்கலாம். ஆனா அந்த தகப்பனும் தாயும் எப்படியாவது இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு உணவை கொடுக்க வேண்டும்ன்றதுக்காக அங்க இங்க அலைஞ்சு சரீர கஷ்டத்தெல்லாம் கூட பொருட்படுத்தாமல் பலவிதமான உணவுப் பொருட்களை செஞ்சு கொண்டு போய் அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொரியலங்க உண்டெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் எனக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெருசு இருக்கும், அப்படியே அதை கடிச்சு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவ்வளோ நல்லா டைட்டாக போட்டு நல்லா பிடிச்சி வேர்க்கடலாம் போட்டு பிரமாதமாக செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. ஏன், இந்த பிள்ளைகள் நன்றாக என்ன பண்ண வேண்டும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது, வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு வரணும்.
அவங்க வீட்டை விட்டு தூரமா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு நினைவு வரணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, தகப்பனும் தாயும் சேர்ந்து பல சரீர கஷ்டங்களை கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு தேவையானவர்களை கொண்டு போய் என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஆனால் அதை காட்டிலும் கோடான கோடி மடங்கு நல்லவராகிய இந்த தேவன் நாம நம்முடைய இருதயத்தை அவர் என்ன பண்றார், சந்தோஷத்தினால் நிரப்புறார். சகல நன்மைகளும் நாம அனுபவிக்கிறதுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறன்றார். அவர் மேல நம்பிக்கை வைங்க. இன்னைக்கு வேற யார் மேலும் நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க. இன்னொரு கொலோக்கியெல்லாம் சொல்லுவாங்க, தூர கடாசிடுங்க. அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுது என்னன்னு தெரியல. தூர கடாசிடுங்க, எல்லாம் தூக்கி யார் மேலே நம்பிக்கை வைக்க கூடாது. வேதம் சொல்லுகிற நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவது விருதா, அதை பாக்கியிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பது நலம். அவர் தான் நம்மளை ரொம்ப அன்பா பார்த்துக்க முடியும். அவர் தான் நம்மளை நேசிக்கிற தேவன். நாம நல்லா இந்த வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்காங்க பாருங்க. என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோள்னா என் பிள்ளைங்க ரொம்ப நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும், அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும், அது மாதிரி நான் பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோளே பாருங்க. என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். அப்ப நீங்க சந்தோஷமா இருக்க தேவை, அது 2ஆம் பட்சம் தான். அது முதல்ல என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப நல்லா இருக்கணும், இந்த வாழ்க்கையை அவர்கள் அனுபவிக்க வேண்டும், இந்த தகப்பனுடைய அன்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் பாருங்க. சில குடும்பங்கள்ல எல்லாத்துக்கும் ஓகே கிடைச்சிடாது. தாய்மார்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, தகப்பன் கொஞ்சம் விட்டு கொடுப்பாரு, பிள்ளைங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேற்றணும்னு விட்டு கொடுப்பாரு. இதுக்காக தாய் கிட்ட போய் சண்டை போடுறதுக்கும் ரெடி, அவ தாய் ஏதாவது திட்டினாக்கா புருஷன் வாங்கிக்கிறதுக்கும் ரெடி. ஏன்னா இந்த பிள்ளைக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் பாருங்க. அதுக்காக இவர் எதை வேணா செய்யறதுக்கு ரெடியா இருப்பாரு. இவர் திட்டு வாங்கிக்கிறது கூட ரெடியா இருப்பார். ஏன்னா தகப்பனுக்கு அவ்வளவு பெரிய அன்பு பிள்ளை மேல. அந்த பிள்ளை வாழ்க்கையை என்ஜாய் பண்ணும், அது விரும்புறது கிடைக்கணும். ஒரு பெற்றோரையும் நீங்க போய் பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எல்லாருக்கும் அங்க கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா தகப்பன் புள்ள தட்டை மட்டும் கவனிப்பாரு. டேய் சாப்பிட்றா, நல்லா சாப்பிடு, இன்னும் சாப்பிடுன்னா இன்னும் வச்சுக்கோ, உள்ள போதம்பா எனக்கு, டேய் சாப்பிடு, நல்லா சாப்பிடணும். ஏன்னா தகப்பனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அன்பு இருக்குங்க. நான் சொல்றேன், இந்த பரலோக தகப்பனுடைய அன்பை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? அவருடைய அரவணைப்பை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? வாழ்க்கையில் அவருடைய அன்பை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? என்ஜாய் பண்ணணும். நான் என்ஜாய் பண்றேன் நல்லா. என்ன கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார், என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறார், என் தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறார், என்னை எப்பவுமே அவர் அரவணைக்கிறார், எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை சகலவித நன்மைகள்லாம் நிரப்பி இருக்கிறார். உங்களை நிரப்பி இருக்கிறாரா? அனுபவிக்கணும்னா இன்னைக்கே என்ன பண்ணணும், அதுல இறங்கணும், அதை விசுவாசிக்கணும். எனக்கு ஒரு பரலோக தகப்பன் இருக்கிறார், நான் அவர்கிட்ட போய் கேட்பேன். நான் பாருங்க, என் பிள்ளைங்களுக்கு எதுனாலும் சரி அப்பாட்ட போய் கேட்டா எப்படியாவது அது கிடைச்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். நான் சொல்றேன், எங்க அப்பாட்ட கேட்டேன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் எல்லாம். ஒருவேளை பூமிக்குரிய தகப்பன் அவரால் அவருடைய எல்லைக்குட்பட்ட விதத்துல தான் அவருடைய பொருளாதார நிலைமை, அவருடைய நிதி நிலைமை, அவருடைய பொருளாதார வசதி அதுக்கேற்ற மாதிரி தான் அவருக்கு தர முடியும். ஆனா நான் சொல்றேன், நம்முடைய பரலோக பிதா இது எல்லாவற்றை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். ஆமே, எல்லாம் அவருடையது. அவர் சொல்ற எல்லாம் நான் உனக்கு தரேன்றார். அப்படிப்பட்ட ஒரு பரலோக பிதா. ஆனா நாம பூமியில போய் இங்க முட்டி மோதிட்டு இருக்கிறோம். அவன் என்ன சரியா கவனிக்க மாட்டேங்கிறான், இவன் என்ன சரியா கவனிக்க மாட்டேங்கிறான், அவனெல்லாம் நான் தான் வளர்த்து விட்டேன், எனக்கு அவன் செய்யறதுனா செய்யலாம். பாருங்க, நிறைய நான் கூட அது மாதிரிலாம் நிறைய அடிபட்டு இருக்கிறேன் பாருங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் தூக்கி இருதயத்துல இருந்து தூக்கி வெளியே போட்டுருவோம். அதெல்லாம் வேணவே வேணும். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குப்பை உலகத்திலே எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒண்ணு, நம்முடைய இருதயத்தை சுத்தமாக வைத்துக் கொண்டு கர்த்தரை என்ன பண்ண வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மட்டும் தாங்க நான் தைரியமா சொல்ல முடியும், நான் எந்த மனுஷனும் என் நம்பி இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அவரின் கரங்களை அவர் திடப்படுத்துகிறவர் இருக்கிறார், என் தேவைகளை அவர் சந்திக்கிறவர் இருக்கிறார். எனக்கும் அவருக்கும் ஒரு பெரிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? அவர் உங்களோட பரலோக பிதாவா இருக்கிறாரா? ஏன்னா அவர் மூலமா நான் பிறந்திருக்கிறேன், அவர் மூலமாக நான் பிறந்தேன். தேவன் நம்முடைய பரலோக பிதாவா இருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரரா இருக்கிறார். எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார், நமக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கிறார். சில பாருங்க, எல்லாரும் அப்படி கிடையாது. ஒரு சில அண்ணன்மார்கள் பார்த்தீங்கன்னா அவங்க
சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவருக்கு பின்னாடி பிறந்திருக்கிற எல்லாருக்கும் அவங்க சம்பாதிச்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சு அவங்களெல்லாம் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து இவர் படிக்காம அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்து பொருளாதாரத்துல நல்ல ஒரு உயர்வையும் ஒரு பெரிய ஒரு மேன்மையும் எட்டும்படி எல்லா விதத்திலும் தங்களுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யக்கூடிய அண்ணன்கள்லாம் இருக்காங்க. நான் கேட்கிறேன், பூமிக்குரிய அந்த சகோதரன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை செய்வான்னு சொன்னா நம்முடைய மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக உயிரே கொடுத்து இருக்கிறவர். ரோமர் 8:32 சொல்றது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு கேட்கிறார். பாருங்க, எவ்வளவு ஒரு நன்மைகள், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். நம்ம ரொம்ப ஒரு ப்ரௌடா சொல்லிக்க முடியும், நான் தேவனுடைய மிகப்பெரிய குடும்பத்தில் அங்கத்தினனாய் நான் இருக்கிறேன். நான் ஒரு ஆளு அங்க தேவனுடைய மிகப்பெரிய குடும்பத்துல நான் ஒரு ஆள், நீங்களும் ஒரு ஆளு. நான் ஒரு ஆள்னு சொன்னோன்னே நீங்க இல்லைன்னு நினைச்சிக்க கூடாது, நீங்களும் ஒரு ஆளு. ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. நீங்க அவரால் பிறந்திருக்கிறீர்கள். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ரோமர் 8:16, 15, 16, 17 வசனங்கள் சொல்கிறது. அந்தபடி திரும்பவும் நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம பெற்றிருக்கிறோம். நம்மளுக்கு யாருக்கும் சொல்லித்தர தேவையே இல்லை. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அதுங்களே பரணுன்னு அப்பான்னு கூப்பிடுதுங்க. யாரும் போய் ஸ்கூல்ல சேர்த்த பிறகு இவர் தான் உங்க அப்பா, போட்ட பாரு நல்லா அப்படிலாம் யாரும் சொல்லி கொடுக்குறது. அதுங்க தன்னால கூப்பிட ஆரம்பிக்குது. உள்ள அந்த இன்ஸ்டிங் இருக்கு, உள்ள அந்த தூண்டுதல் இருக்கு. இவர் தான் நம்முடைய அப்பாவா இருக்க வேண்டும், இவர் தான் நம்முடைய அப்பா அப்படின்னு நல்ல தெளிவா தெரியுது. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட என்ன பண்ணுகிறார், சாட்சி கொடுக்கிறார். உள்ள ஒருத்தரை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா? இல்ல, அவர் தான் உங்களோட தகப்பன், அவரால் நீங்க பிறந்திருக்கிறீர்கள், நீங்க அவருடைய பிள்ளை அப்படின்றதுக்கு உள்ள பரிசுத்த ஆவியானவரை சாட்சியா கொடுத்திருக்கிறாரு. ரோமர் 8:17 சொல்லுவது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுக்கு சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமா இருக்கிறீர்களே. என்ன மாதிரி பாருங்க, சொத்துக்கெல்லாம் அதிபதி ஆக்கியிருக்கிறாருங்க நீங்க உங்களையும் என்னையும். அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்துல நாம அங்கத்தினர்களா இருக்கிறோம். இது வெத்து குடும்பம் கிடையாது, ஏழை குடும்பம் இல்ல, தரித்திர குடும்பம் கிடையாது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பம் கிடையாது. எல்லா வறுமை கோட்டையும் அடிச்சு நொறுக்கி யாருமே எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்துல நீங்களும் நானும் அங்கத்தினர்களா இருக்கிறோம். ஆமென். பரலோகமே அவரது தான். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல நீங்களும் நானும் அங்கத்தினர்களா இருக்கிறோம். நமக்கு ஒரு பரலோக பிதா இருக்கிறார், நமக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, அநேக குமாரர், அநேக தகப்பன்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் நமக்கு உண்டு. இருந்தாலும் நம்ம மனித குடும்பத்தில் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் இல்லையா? வெறும் பரலோகத்துல மட்டும் கிடையாது. நமக்கு ஒரு பரலோக பிதா மூத்த சகோதரர் மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற இந்த பூமியிலே நாம ஒரு குடும்பத்துல இருக்கிறோமே, அங்க தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோர் இருக்காங்க, உடன் பிறந்தவர்கள் இருக்காங்க. ஆகவே நமக்கு சில கடமைகள் இருக்கிறது இல்லையா? நமக்கு சில கடமைகள் இருக்கிறது. அதுல புருஷனுடைய கடமையை நாம இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். புருஷர்கள் தங்களுடைய மனைவிகளிடத்தில் என்ன பண்ண வேண்டும், அன்பு கூற வேண்டும் என்று நாம் பார்த்தோம். எப்படி அன்பு கூறணும்? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்து, எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் இல்லையா? கிறிஸ்து சபையில், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதரை முதலானவற்றை நீக்கி, கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளும்படிக்கு தம்மைத்தாமே அதற்காக என்ன பண்ணாராம், ஒப்பு கொடுத்தார். அந்த விதத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் மனைவிகள் இடத்துல. நிறைய பேருக்கு மனைவிகள் இடத்துல அன்பு கூறணும் என்னன்னு தெரிய மாட்டேங்குது.
சிலர் சொல்றாங்க மனைவியை வந்து சும்மா ஒரு உதவியாளராக கொடுத்துருக்காங்க, மனைவி எதுவும் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது, அவ வாயே திறக்க கூடாது அப்படின்றாங்க. இல்ல, கர்த்தர் உண்டு பண்ணின்னு நம்ம கொடுத்துருக்கிற மனைவி அப்படி கிடையாது. அவர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே அவர்கள் ஆழக்கடவர்கள் சொல்லிட்டார், 2 பேரும் சேர்ந்து ஆழக்கடவர்கள் சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுகிறார், உண்டாக்குகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தை திருப்போம். அப்படி உண்டாக்குறார், உண்டாக்குவோமாக. அப்புறம் அதுக்கு அப்புறம் வர முதல் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்னது? தே. ஆங்கிலத்தில் தே, தமிழ்ல அவர்கள். அவர்கள்னா மனுஷனும் மனுஷியும் 2 பேரும் சேர்ந்து, சிங்கள கிடையாது. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன பண்ண கடவர்கள், ஆழக்கடவர்கள். இந்த இடத்துல புருஷன் மனைவிய ஆழக்கடவன் சொல்லவே இல்லை. நிறைய பேர் அப்படி யோசிச்சுக்கிறாங்க. அவர்கள் ஆழக்கடவுன்னு சொல்லி இருக்குது, பைபிள்லயே சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, 2 பேரும் சேர்ந்து ஆழக்கடவர்கள். எது ஆழக்கடவர்கள் அங்க சொல்லி இருக்குது. மனைவி ஆளக்கூடாது. மனைவி ஆள்றது என்ன? 3ஆம் அதிகாரத்துல அது ஒரு சாபத்தின் கீழ் வருது. மனுஷன் பாவத்துல விழுந்த பிற்பாடு இங்கே அந்த பாவத்தில் விழுந்ததின் விளைவாக என்ன நடந்திருக்கிறது என்பதை தான் 16ஆம் வசனத்துல 3:16 சொல்ற. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். எப்ப பார்த்தாலும் புருஷன் மேல ஒரு பெரிய அன்பு பாசம் இப்படி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான்றது சாபத்தின் விளைவது. மனிதன் பாவத்தில் விழுந்ததின் விளைவாக இங்க புருஷன் மனைவியை ஆண்டு கொண்டு இருக்கிறான். பாருங்க, எல்லா குடும்பத்திலையும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை இருக்காது, மனைவிக்கு அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளுகை இருக்காது. ஏன்னா அது பாவத்தில் விழுந்ததின் விளைவாக வந்த சாபத்தின் விளைவது. ஆகவே என்ன பண்றான், ஆண் பெண்ணை என்ன பண்றான், ஆள்றான். ஆனா ஸ்திரீயினுடைய ஆசை என்ன பண்ணுது, புருஷனை, உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். ஆகவேதான் பாருங்க, ஒரு மோசமான குடும்பத்தை எடுத்துக்கினீங்கன்னா புருஷன் சம்பாதிக்கிறான், கை நிறைய சம்பாதிச்சு அவன் இஷ்டத்துக்கு போய் என்ன பண்றான், எல்லாத்தையும் செலவு பண்றான். தன்னுடைய சொந்த சரீரமாகிய மனைவியின் ஒருத்தை வீட்டுல இருக்கான்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனவன் தன்னுடைய மனைவியை போஷித்து பாதுகாக்கணும்னு தெரியல. அவங்களோட கூட்டு சேர்ந்துதான் ஆள முடியும், கிருபையை எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆகவே என்ன பண்றான், அவன் இஷ்டத்துக்கு என்ன பண்றான், அந்த பணத்தை செலவு பண்றான், போறான், குடிக்கிறான், சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் குடிக்கிறான், குடிச்சிட்டு வந்து வீட்டுல அடிக்கிறான், மனைவியை போட்டு நல்லா சாத்துன்னு சாத்துறான். எதுவும் கேட்க கூடாது, ஏதாவது கேட்டனே அவ்வளவுதான். ராத்திரி 12 மணிக்கு வர்றது, என்ன எதுவும் கேட்கக்கூடாது. நானும் ஆம்பளை அப்படிதான் நடந்துப்பேன். ஏன்னா ஆண்னா என்னன்னே தெரியல, ஏன்னா அவன் சாபத்தின் கீழே இருக்கிறான். அந்த குடும்பங்கள்லாம் சாபத்தின் கீழே இருக்கு. ஒருவேளை நான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில உங்கள் குடும்பம் இருந்தால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் ஒரு பெரிய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். அவன் ஆள ஆரம்பிக்கிறான், போய் மனைவியை அடிக்கிறான், துன்புறுத்துகிறான். யாரும் போய் அந்த மனைவிக்கு போய் என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா வார்த்தைனாலே அந்த மனைவி இன்னும் நோக்கடிப்பான் பயங்கரமா. ஏன்னா அவ என்ன நினைக்கிறான்றதை பத்தி அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இவன் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு குறுக்க யாரும் நிக்க கூடாது, இவர் இஷ்ட பிரகாரம் செய்யணும், அதை யாருமே கேட்கவே கூடாது அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஆணவம் மனிதனுடைய, ஒரு ஆணினுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. இது சாபத்தில் விழுந்த மனிதனுக்கு நான் சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆணவம் உள்ள இருக்கிறதுனால பெண்ணா எனக்கு அடங்கிதான் ஆகணும், நீ எதுவும் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்றாங்க. இல்ல, தேவன் ரைட்ஸ் கொடுத்து வச்சிருக்கிறார். அவர்கள் ஆளக்கடவர்கள் சொல்லி அந்த அதிகாரத்தை, ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறாருங்க. 2 பேரும் சேர்ந்து இணைந்து ஆள வேண்டும்.
பொருளாதாரத்தையா இருக்கட்டும், சரீர சுகத்தையா இருக்கட்டும், ஆத்மாவையா இருக்கட்டும், ஆவியா இருக்கட்டும், எல்லாவற்றையும் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண வேண்டும்? ஆள வேண்டும். ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் பாருங்க. இது மாதிரி உட்காந்து பேசாத குடும்பங்கள் எத்தனை உருப்படாம போயிருக்கிறது எனக்கு தெரியும் நல்லா. ஒரு வருமானம் வரும்பொழுது குடும்பமா உட்கார்ந்து அதை திட்டமிட வேண்டும். மனைவி மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை தரணும், கணவன் ஒரு மிகப்பெரிய ஒத்துழைப்பை தரணும். ரெண்டு பேரும் சேர்ந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்றத அவர்கள் திட்டமிட வேண்டும். அது வரைக்கும் பொருளாதாரத்தில் எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் வரவே வராது பாருங்க. 1000 சம்பாதிக்கலாம், ஆனா எல்லாம் எங்கேயோ பொத்தல் பையில போட்ட மாதிரி போயிட்டே இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா அங்க ரெண்டு பேர் சேர்ந்து திட்டமிடல. ஏன்னா அந்த பொறுப்பை தேவன் அவர்களிடத்துல கொடுத்திருக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் இணைந்து திட்டமிட வேண்டும். திட்டமிட்டு என்ன பண்ண வேண்டும்? காரியங்களை செய்ய வேண்டும். அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒருமைப்பாடும் ஒரு மனமும் இருக்கணும் பாருங்க. ஒரு பிற்போக்கான உதாரணம் தான், இருந்தாலும் நான் அதை சொல்றேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல அனனியா சப்பீராள் என்ற ரெண்டு பேர் இருந்தாங்க. போய் நிலத்தை விட்டுறாங்க. ஏன்னா எல்லாரும் நிலத்தை வித்து ஆஸ்திகளெல்லாம் விட்டு அப்போஸ்தலரோட பாதத்தை கொண்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் என்ன பண்றாங்க? ரெண்டு பேரும் போய் சேர்ந்து நிலத்தை விற்கிறாங்க. வித்துட்டு அதுல ஒரு பகுதியை வஞ்சித்து வச்சுட்டு புருஷன் மட்டும் வரான், அனனியா மட்டும் வரான். வந்து பேதுருனுடைய கையில பாதத்துல அதை வைக்கிறான். வச்ச உடனே பேதுரு கேட்கிறாரு, இவருக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் விளக்கிட்டாரு. ஏப்பா நிலத்தை அவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்காங்க, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க, மொத்தத்தை இவ்வளவுதான் வித்தானு கொஞ்சம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாரு பரிசுத்த ஆவியானவர் சொல்லிட்டாரு. பேதுரு அனனியாவை பார்த்து கேட்கிற, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விட்டீர்கள்? ஆமா ஆமா அப்படின்றான். அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்துல போய் சொல்றதுக்கு உன்னுடைய இருதயத்துல அவ்வளவு பெரிய துணிகரம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவன் கீழே விழுந்து உயிரை போயிடுது. அவனுங்க கீழே விழுந்து செத்த போயிடுறான். கேட்ட உடனே அவன் மடிந்து போகிறான். நீ உன் இருதயத்துல இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்துல அல்ல தேவனிடத்துல போய் சொன்ன உடனே அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். இப்போ 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏறக்குறைய 3 மணி நேரம் கழித்து அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அனனியா என்ன ஆன ஆரம்பி தெரியல. உள்ள வந்தான். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தான் விற்றீர்கள், எனக்கு சொல் என்றான். அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள். சொன்ன உடனே என்ன நடக்குது? பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அந்த ஒரு விஷயத்துல அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க? கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? நிலத்தை வெற்ற உடனே அவங்க அந்த பணத்தை என்ன பண்ணாங்க? வாங்கினாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து வச்சுக்கின்னு பொய் சொல்றதுதான். ஆனா ரெண்டு பேரும் மனம் ஒருமனப்படுகிறது. வஞ்சித்து வச்சுட்டு அப்புறம் என்ன பண்றாங்க? வந்து அப்போஸ்தலனாகிய பேதுருகிட்ட இதை சொல்றாங்க, கொடுக்குறாங்க. ஆனா தனித்தனியா வராங்க. அனனியா போனது இவளுக்கு தெரியாது. 3 மணி நேரம் கழிச்சு தான் வர. அதுக்குள்ளே போய் வாலிபர் போய் இந்த அனனியாவை போய் என்ன பண்ணிட்டாங்க? அடக்கமே பண்ணிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே பேதுரு கேட்கிறாரு, அதே மாதிரி பதில் சொல்றாரு. நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் கேட்டாக்கா அந்த அம்மா சொல்றாங்க, ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றார். என்ன மாதிரி ஒரு ஒருமனம் பாருங்க. பாருங்க, இது எங்க எல்லா இடத்திலும் இது சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு இடத்துலையும் நாம இது போன்ற கணவன் மனைவியை ஒரு மனதோடு செய்கிற காரியங்களை நாம இங்கே பார்க்க முடிகிறது. இன்னொரு இடம் பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். இவருக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஊருக்கு வரும்பொழுதெல்லாம், அந்த சூனேமுக்கு வரும்பொழுதெல்லாம் அந்த வீட்டில் போய் என்ன பண்ணுவார்? அவரு ஸ்டே பண்ணுவார். ஏன் ஸ்டே பண்ணுவாரு? இவரா போறது கிடையாது. ஏமா நான் ஊர்ல பெரிய தீர்க்கதரிசி, நான் இனி உன் வீட்டுக்கு தான் வரேன்
எல்லாம் காடை எல்லாம் பிரியாணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல, அப்படிலாம் சொல்றது கிடையாது. அந்த அம்மா ரொம்ப வருந்தி கூப்பிடுவாங்க, ஐயா நீங்க வாங்க, தயவுசெய்து வாங்க. அவங்க யாரு? ஒரு பெரிய கனம் பொருந்திய ஸ்திரீ, சமுதாயத்துல ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க, தேவனுடைய ஊழியக்கார கனம் பண்ணணும்னு அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எப்பவுமே வருந்தி கேட்டுக்கொள்வார்கள். 9ஆம் வசனம். அப்படி கேட்டுக்கொண்டதுனால வரும்போதெல்லாம் அந்த வீட்டில் வந்து தங்குவான். 9ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்பொழுது அங்கே தங்கலாம் என்றால் என்ன பண்றா? புருஷனோட டிஸ்கஸ் பண்றா. ஆமா, ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் நினைக்கிறேன் அவர் வரும்போதெல்லாம் இங்க வந்து தங்கட்டோன்னு. சரி, நான் ஒரு மெத்த மேல ஒரு சின்ன ஒரு அறை வீட்டை கட்ட போறேன், நான் உமக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லல. பாருங்க, இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஒரு சின்ன விஷயத்த நம்ம மனைவி தெரியாம பண்ணணும்னா அவங்க வந்து கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா. ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்பாங்க. 2 பேரும் உட்கார்ந்து திட்டமிடுறது ரொம்ப முக்கியமானது. இது மேலோட்டமா பார்த்தா சும்மா அப்படியே லேசான காரியம் மாதிரி தெரியலாம், ஆனால் குடும்பத்தையே அசைத்து பார்க்கக்கூடிய ஆணி வேற இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா முன்ன நம்ம தனி ஆளா இருந்தோம், இப்போ வந்து ஒரு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப முக்கியம். இவங்க கனம் பொருந்திய ஸ்திரீ, நல்ல ஸ்டேட்டஸ், புருஷன் ஸ்டேட்டஸ் ஒன்றும் சொல்லலாங்க. ஆனா அந்த அம்மா கனம் பொருந்திய ஸ்திரீ, சமுதாயத்துல நல்ல ஒரு ஸ்டேட்டஸான ஒரு பெண்மணி. ஆனா அவங்க புருஷனிடத்துல வந்து கலந்து ஆலோசிக்கிறார்கள். நான் சொல்றேன், இது ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பத்திலும் தேவன் இதை எதிர்பார்க்கிறார். ஒரு புருஷன் மனைவினாக்கா அவங்க நிச்சயமாக என்ன பண்ணணும், அவங்க வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு மனதோடு அதை செய்ய வேண்டும். இல்லைன்னா அது எல்லாமே கெட்டு போயிடும் பாருங்க, அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்காது. கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார், ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்திருந்தார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றதுல கொஞ்சம் கால தாமதம், அவர் நிறைவேற்றதுல கால தாமதம்னு நான் நினைக்கல, நான் விசுவாசிக்கல. ஏன்னா அவர் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. ஏன்னா இதோ என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அவர். கொஞ்சம் லேட் ஆகுது, என்னமோ தெரியல, ஏதோ பிரச்சனை. லேட் ஆன உடனே இந்த அம்மா வந்து என்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார் இடத்துல என்ன பண்ணும், நீர் சேரும், அவள் மூலமா எனக்கு ஒரு சந்ததி உருவாகட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு ஐடியா கொடுக்குறாங்க பாருங்க. ஏன்னா கணவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, அந்த தரிசனத்துக்கு துணை நின்று அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு அவங்க என்ன பண்றாங்க, உதவி செய்யறாங்க. அதுக்கு தான் உதவியாளராக கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, உதவியாளர்னா இவர் நல்லா உட்காந்து படிச்சுன்னு இருப்பார், காலெல்லாம் நீட்டி நல்லா படுத்துக்கின்னு நல்லா படிச்சுன்னு இருப்பார், ஏமா போய் தண்ணி கொஞ்சம் கொண்டு வா, இன்னும் உதவியாளராக கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு கிடையாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அதுக்கு உதவியாளராக கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் நல்லா ஆண்கள்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு சமைச்சு போடுவோம், துணி துவைக்கிறக்கும் அதுக்காகவா அவர் கொடுத்திருக்கிறார்? கிடையாது. அதுக்கெல்லாம் ஒரு ஆயா வச்சா போதும், சமைச்சு போட்டு போயிடுவாங்க. நல்லா துணி துவைக்கிறதுலாம் ஆள் வச்சா போதும், எல்லாம் வந்து நல்ல துணியெல்லாம் துவைச்சு போட்டு போவாங்க. உங்களோட பிரமாதமா பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும். அவர்களோட கூட உட்கார்ந்து என்ன பண்ணணும், நல்லா மனம் விட்டு பேசணும். சிலரும் பேசுறதே புரியாது, ஒண்ணுமே புரியாது. இன்னைக்கெல்லாம் உட்காந்து கேட்டு இருந்தவங்க கூட ஒன்னும் புரியாத மாதிரி பேசுறாங்க கூட இருக்காங்க. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு வெளிப்படையா என்ன பண்ண சொல்ல தெரியாத ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்ப தன்னுடைய புருஷனிடத்துல வந்து கலந்து ஆலோசிக்கிறாள். நம் மெத்தையில் மேல ஒரு சின்ன அறை வீட்டை கட்டணும், அதுல அவருக்கு ஒரு கட்டில போடலாம், ஒரு மேஜையை வைக்கலாம், நாற்காலி வைக்கலாம், குழுத்து விளக்கு வைக்கலாம். அவர் நம்மிடத்துல வரும்பொழுது அங்கே தங்கலாம் அப்படின்ற கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்ப சொந்த சரீரங்களாக என்ன பண்ண வேண்டும், பாவிக்க வேண்டும், பாவித்து போஷிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, சொந்த சரீரங்களாக பாவிக்க வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். அப்படியே புருஷர்களும் 28ஆம் வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும்.
தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். நம்ம நேசிக்காத ஆள் யாவனுமே கிடையாது. எது ஒண்ணுனாலும் முதல்ல நம்ம எனக்கு, அவ்வளவுதான். முதல்ல எனக்கு. சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கறி போலாம், அவ்வளவுதான், முடிஞ்சது கதாங்க. ஒரு ரணகலமே நடந்துறாங்க. எனக்கு முதல்ல வை, நான் தான் இந்த குடும்ப தலைவன். கரெக்ட். அதுல சில கடமைகளும் இருக்குங்க. எனக்கு முதல்ல வை, நான் நல்லா இருக்கணும் அப்படின்றாங்க சிலர். ஆனா தேவனுடைய ராஜ்யம்னு வரும்பொழுது, நான் சொன்னேன் இல்லையா முதல்ல ஆரம்பத்துல, நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல அங்க என்ன பண்ணிருக்கீங்க, அங்க திணறா இருக்குங்க. தேவனுடைய ராஜ்யத்துல பெரியவனா எப்படி தெரியுமா? ஒரு தலைவனா இருக்கணும்னா அவன் எல்லாருக்கும் ஊழியம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும். மறக்க கூடாது இது. எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும். அப்ப எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கா, எல்லாருக்கும் கறி இருக்கா பார்க்கணும். அப்போ வெறும் நம்ம மட்டுமே வந்து போட்ட வச்ச உடனே எல்லாம் மொத்தத்தையும் நம்ம பாருங்க. முன்ன ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல சாப்பாடு பகிர்றாங்கன்னு சொன்னாக்கா குடும்ப தலைவனுக்கு, ஆமா முன்ன வந்து அதிகமா வைப்பாங்க. புருஷன் என்ன பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் கறியை வை அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த அம்மா வந்து பங்கிடுறாங்க, உறவினர்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, நண்பர்கள் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் பங்கிட்டாக்க இந்த அம்மாவுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால இவர் குடும்ப தலைவர் என்ன பண்ணுவார், எக்ஸ்ட்ரா வாங்கி அங்க வைப்பாரு அவரு இந்த அம்மாவுக்கு. தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் பெரிய ரகசியம் இருக்கு. அதுக்காக தான் அப்படி வைக்கிறது. ஆனா இப்ப என்ன பண்ற, மொத்தத்தையும் ரவுண்டு கட்டி அடிக்கிறது. இப்ப எது வச்சாலும் மொத்தம் அவருடைய மனைவி சாப்பிட்டாங்களா இல்லையா, அவங்களுக்கு இருக்கா இல்லையா, இதெல்லாம் ஒன்றும் பார்க்கறதே கிடையாது. இல்ல, வேதம் சொல்கிறது புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து, இதை மறக்கவே கூடாது பாருங்க. ஆனா நான் சொல்றேன், அநேக நேரங்கள்ல புருஷர்களாக்கி நாம மறந்து போயிடுறோம். நம்ம சொந்த சரீரம்ன்றத மறந்து போயிடுறோம். நமக்கு எது சரின்னு படுதோ அதை தான் அவங்களும் நல்ல சரின்னு ஒத்துக்கணும்னு நம்ம பிடிவாதம் பிடிக்கிறோம் பாருங்க. ஆனாங்க அப்படி கிடையாது. எப்படி சொந்த சரீரங்கிறாங்க பாவிக்கிறது, மனைவிகளை சொந்த சரீரங்களை எப்படி பாவிக்கிறது? பாருங்க, சொந்த சரீரங்களாக பாவிக்கணும், அன்பு கூறணும்னு சொல்லிட்டு அது எப்படின்னு சொல்லாம விட்டு நம்ம எல்லாம் ஏதாவது எஸ்கேப் ஆயிருக்கலாம் ஆண்கள். ஆனா அவர் எப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒருவேளை அங்க சொல்லாம இருக்கலாம், இன்னொரு இடத்துல சொல்லி இருக்குது. ஒரு இடத்துக்கு திருப்புவோம். 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 1 இருந்து வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13:1 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும், நல்லா கவனிங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் சொல்லிட்டா இருப்ப. நீங்க என்ன வேணா அந்நிய பாஷை பேசலாம், எவ்வளவு வேணா உருளலாம் பெறலாம், ஜபத்துல அப்படியே ஒரு 4 அடி மேல போலாம். ஆனால் அன்பு இராவிட்டால், நல்லா கவனிங்க, அன்பு இராவிட்டால் சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளமும் போலவும் இருப்பேன். அந்நிய பாஷை பேசுறீங்களா பேசுங்க, தூதர்களோட பாஷைகளை பேசுறீங்களா பேசுங்க, ஜபிக்கும் போது 4 அடி எகிர்றீங்களா மேல வரைக்கும் அப்படியே அந்த இடத்துல நிக்கிறீங்களா நில்லுங்க. ஆனா அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்து 2ஆம் வசனம், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனா இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனா இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் போச்சு, நான் ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ, நாட் ஹீரோ. தீர்க்க தரிசன வரம் இருக்குங்க எனக்கு. ஒரு ஆளை பார்த்தன்னா அவருடைய பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் புட்டு வச்சிருவேன், ரகசியங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவேன், சகல அறிவும் எனக்கு தெரியும், நல்ல எல்லாம் இருக்கட்டும். மனைவி இடத்துல அன்பு கூறுறீங்களா இல்லையா, அப்ப போச்சு, ஒண்ணு ஜீரோ, அவ்வளோ. நான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நான் சொல்ல. அன்பு இருக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்து நீங்க சாதாரணமா நினைச்சுட கூடாது. ஒரு இடத்துல போயிட்டு நம்ம திருப்பி இங்க வருவோம், நான் மறுபடியும் அங்க வர போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த தீர்க்க தரிசன வார்த்தை வந்து நான் மட்டமா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், அன்பை நாடுங்கள். இப்ப பின்னாடி தீர்க்க தரிசன வார்த்தை பத்தி எல்லாம் சொல்ல போறாரு.
ஆனா முதல் எடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு? அன்பை நாடுங்கள்ன்றாரு. ஏன்னா அது அவ்வளவு லேஸ்ல வர மாட்டேங்குது நமக்கு. அன்பை என்ன பண்ண வேண்டும்? நாட வேண்டும். நாடுறது என்ன? ஒரு பெரிய ஆசையும் விருப்பமும் நமக்குள்ள வர வேண்டும். நாடணும் போய். ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அதை விரும்பணும், அதை நல்லா விரும்பணும். எனக்கு வேணும் அதுன்னு விரும்பணும். ஆனா எதை நாடணும்? அன்பை நாடுங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பாருங்க, அந்நிய பாஷையில பேசினா யார் கூட பேசுறோம்? தேவனோட பேசுகிறோம், ரகசியங்களை பேசுகிறோம். ஆனா அன்பு இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது. சாரி, அன்புதான் ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட. அன்பு இல்லைன்னா அது வெறும் சத்தம் போடுற வெண்கலம் மாதிரி, ஓசை எடுக்கிற கைத்தாளம் மாதிரி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. 3ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 14:3. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். மனுஷருக்கு பக்தி விருத்தி உண்டாகணும், ஆறுதல் உண்டாக பேசணும், புத்தி உண்டாக பேசணும். அப்படி பேசினா கூட அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்போ அடுத்தது, மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அது தூக்கி கொஞ்சம் ஓரமா வைப்பா. அன்பு இருக்கா? இல்லையா? அப்பப்போ ஒண்ணும் கிடையாது, நான் ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவுதான். நான் சொல்றேன், ஒரு பெரிய விசுவாச வீரர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் அன்பு மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லுற. அப்படின்னா என்ன அன்புனா என்ன? இதோ அடுத்தது சொல்லி இருக்குது. இன்னொன்னு சொல்லி இருப்பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கிறதுக்கு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனமே ஒன்றும் கிடையாது. என் மனைவிக்காக என் சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுக்குறேன். வான அன்பு செலுத்தினா போதும், சுட்டெரிக்கலாம் கொடுக்காதீங்க, அன்பு செலுத்துங்க. இல்லைங்க, எங்க பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி நான் தானமா கொடுத்துட்றேன், அது ரெண்டாவதுங்க. முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? அன்பு செலுத்துங்க. மனைவியின் இடத்துல அன்பு செலுத்துங்க. சொந்த சரீரங்களாக அவங்கள பாவிங்க. பாவிச்சு என்ன பண்ணணும்? அன்பு செலுத்தணும். எப்படி அன்பு செலுத்துறது? 4ஆம் வசனம், அன்பு நீடிய சாந்தமும். அப்படிதான் சொல்லணும். எனக்கு போதித்தவர் எனக்கு அப்படிதான் சொல்லிவிட்டார். அன்பு நீடிய சாந்தமும் கிடையாது. எப்படி? அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. சிலர் சொல்றாங்க, யாராவது கோவம் வந்துச்சுன்னா படார்னு அச்சு போடுவாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. பண்ண போச்சு, ஒரு பிரயோஜனமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வெறும் கை சத்தம் எடுக்கிற வெண்கலம் போல, ஓசை எடுக்கிற கைத்தாளம் போல. நீங்க எங்க வேணா அப்படி இருங்க. ஆனா மனைவின்னு வரும்பொழுது எப்படி இருக்கணும்? நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமா, அவங்க சில டைம்ல பேசும்போது நமக்கு டென்ஷன் எகிர்த்து தான். ஆனா அன்பு ஞாபகம் வரணும். அன்பு எனக்கு இல்லைன்னா ஜீரோ, நான் ஹீரோ கிடையாது. அதே அன்பை காமிச்சிங்கன்னா நீங்க தாங்க ஹீரோ. கடவுளுடைய பார்வையில் நீங்க தான் ஒரு பெரிய ஹீரோ. நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். பாருங்க, ஆகவேதான் கொலோசேயர்ல 3ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்கள் மனைவி புருஷர்களே உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள், அவர்களை கசந்து கொள்ளாதிருங்கள். அவங்களை என்ன பண்ணாதீங்க? கசந்து கொள்ளாதீங்க. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, பொறுமையா இருக்கணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, எருமாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி இருங்க. அப்படி கொஞ்ச நேரம், சில நேரங்கள்ல அப்படி இருங்க. ஒரு சிலர் சொல்றாங்க, ஐயா நான் அப்படி கூட இருந்து பார்த்துட்டேங்க, சும்மா நோண்டுறாங்க, பரவாயில்லைங்க, அதுக்கெல்லாம் பழக்கம் ஆயிடுங்க. நீங்க பேசுற ஒன்னொன்னும் கோபம் வருதுங்க எனக்கு, ஆனாலும் அடக்குங்க கொஞ்சம். கோபம் வரக்கூடாது. அன்பு மேல உங்கட்டும். அன்பை நாடுறேன் நான், அன்பை நாடணும், நேசிக்க வேண்டும். சில டைம்ல கோவம் வர மாதிரி பேசுறாங்களா? ஆமாயா, பல டைம்ல கோவம் வர மாதிரி பேசுறாங்க. என்ன பண்றது? தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. பிச்சுக்காதீங்க. அன்பு இருந்தா நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருக்க முடியும். நீடிய சாந்தம், பொறுமையா இருக்கணும். எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. அவங்க மனசு உடையிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அன்பு கூற வேண்டும்.
மனைவியிடத்தில் அன்பு கூறணும். எப்படி? தம்முடைய சொந்த சரீரங்களாக பாவித்து. முடியலையா? வாழ்க்கையே போதும் போதும் ஆயிடுச்சு, பேசாம போயிடலான்னு இருக்கு எங்கேயாவது. எனக்கு திருமணம் ஆன புதுசுல பார்த்தீங்கன்னா மனைவி அழுவாங்க. என் மனைவி கண்ணு தண்ணி வந்து நான் எங்கேயாவது போயிட்டே இருந்துருவேன், கிளம்பி போயிட்டே இருப்பேன். அப்புறம் தான் இந்த சத்தியத்தெல்லாம் விளங்கிக்கின பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ பிரச்சனையை கண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஓடக்கூடாது. பிரச்சனையை ஓட ஓட நம்ம விரட்டணும், நம்ம அங்க நிக்கணும். ஏன்னா மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம், ஆனா அன்பு இல்லைன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு நான் கத்துக்கினேன். அன்பு இல்லைன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் இருக்குன்னா அன்பு இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு? தெய்வீக அன்பு. நம்மால தேவன் எப்படி நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் பாருங்க. இப்ப நான் ஒரு வசனத்தை வாசிக்க போறேன். நீடிய பொறுமை எப்படியா சொல்றீங்க? நீடிய பொறுமை எப்படி இருக்க முடியும்? ஆனா அவர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எப்படி? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹலோ, அந்த நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. நம்மலாம் வந்து சும்மா சத்தியத்தை கேட்ட உடனே ரட்சிக்கப்பட்டோமா? இல்ல, நான்லாம் ரொம்ப லேட்டு. நிறைய கூட்டங்களுக்கு போவேன், டிஜிஎஸ் தினகரன் கூட்டத்துக்கு போவேன், எந்த ஊழியக்காரர் வந்தாலும் அந்த கூட்டத்துக்கு ஓடிடுறது. ஆனா சும்மா போய் ஒரு ஃபன்னுக்காக போய் அங்க இங்க வாலண்டியரா போய் காணிக்கை எடுக்கிறது, அதை பண்றது, பிசாசு பிடிச்சவங்களுக்கு குணமாடுறவங்களாம் மேல ஸ்டேஜுக்கு ஏற்றது, இப்படிலாம் நான் இருந்தேன். ஆனா ரட்சிப்பு இல்லை, மனம் திரும்பவே இல்லை. என் மேல ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், நாளைக்கு அவன் ரட்சிக்கப்படுவான். பரிசுத்த ஆவியானவர் உள்ள வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். சத்தியத்தினுடைய வெளிச்சம் அவனுக்குள்ள வீசும். கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் அவன் மனம் திரும்புவான். வெயிட் பண்றேன். லூக்கா சுவிசேஷத்துல ஒரு அற்புதமான கதை இருக்கு. ஒரு பெரிய தோட்டத்து எஜமான் ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த மரம் எதுக்கு வேஸ்டா இருக்கு, ஒரு கனியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது, வெட்டி போடு அப்படின்ற. உடனே தோட்டக்காரர் சொல்ற, ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, 1 வருஷம் வரைக்கும் பார்க்கலாம், இதை சுத்தி கொத்தி எரு போட்டு தண்ணியை ஊத்துறேன் நானு, அது கனி கொடுத்தால் பார்க்கலாம். நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் நம்முடைய தேவன். பாருங்க, நாம உடனே திருந்தில்ல, நாம உடனே மனம் திரும்பல. சத்தியத்தை கேட்கிறோம், மனசை கல்லாக்கிட்டு போறோம், இன்னொரு கூட்டத்துக்கு போறோம், மனசை கல்லாக்கிட்டு போறோம், பல ஊழியக்காரர்ல தேவன் அனுப்புறாரு, அப்பயும் மனசை கல்லாக்கிட்டு போறோம், வேதாமத்தை வாசிக்கிறோம், தேவன் பேசுறாரு, அப்பயும் மனசை கல்லாக்கிட்டு போறோம். மனம் திரும்ப லேசில மனம் திரும்பல நம்ம. ஆனா தேவன் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். ஏன்? ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது, ஒருத்தர் கூட கெட்டு போக கூடாது என்று விரும்பி அவர் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். அதனால்தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம திருச்சபையில வந்து இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம அதெல்லாம் எங்க போய் முடிஞ்சிருக்கோம்னு சொல்லவே முடியாதுங்க. தேவன் மட்டும் நம்ம மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இல்லைன்னா என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் இந்த இடத்துல நின்று இருக்க முடியாது, எனக்கு நல்லா தெரியுது. தேவன் மட்டும் என் மேல நீடிய பொறுமை உள்ளவராய் இராமல் இருந்திருந்தால் நான் என்னைக்கோ கெட்டு அழிஞ்சு போயிருப்பேன். ஆனா அவர் என் மேல நீடிய பொறுமை உள்ளவரா இருந்தார், என்னை தேடி வந்தார், என் பின்னாடியே வந்தார். தேவனுடைய அன்பை எனக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமா நான் விளங்கிக்கிற வரைக்கும் அவர் பொறுமையா இருந்தாருங்க, என் பின்னாடியே வந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு எனக்கு விளங்குது, அதெல்லாம் அன்னைக்கு விளங்கல, ஆனா இன்னைக்கு விளங்குது. நான் சொல்றேன், ஒருவேளை இன்னைக்கு உங்க மனைவி விளங்கிக்காம இருக்கலாம், அவங்கள ஒரு நாள் ஒன்று வரும், உங்களை முழுக்க அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் வரும். வெயிட் பண்ணுங்க. நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்கள். நீடிய பொறுமை உள்ளவங்களா இருந்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம கிறிஸ்துக்கு முன்மாதிரிகளா இருக்கிறோம். நல்லா சொல்லுங்க பிரதர், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறா, நான் தான் அவளுடைய தலைன்னு சொல்லுங்க. ஆமா, ஆனா இந்த மாதிரி நீடிய பொறுமை உள்ளவங்களா நீங்க இருந்தீங்கன்னா அவங்களே உங்களை தலைன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், மனைவிகளிடத்தில் என்ன பண்ணக்கூடாது,
கசந்து கொள்ளக்கூடாது, வெறுப்பை பேசக்கூடாது, வெறுப்பை உமிழக்கூடாது. நிறைய நேரங்களில் நாம பேப்பர்ல வாசிக்கிறோம், சிலர் ஒருதலை காதல் விளைவா என்ன பண்றாங்க, பெண்கள் முகத்துல என்ன பண்றாங்க, ஆசிட் ஊத்திடுறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அங்கங்க கொண்டு போய் அவங்கள உயிர் பிழைக்க வச்சிடறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், அநேக ஆண்கள் ஆசிட் ஊத்துற, இருதயத்துல ஊத்துற மாதிரி பேசிடுறாங்க மனைவி மரணத்துல. அதை ஆற்றத்துக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் பாருங்க. அமிலத்தை ஊட்டுற மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி பேச்செல்லாம், அதெல்லாம் ஆறுறதுக்கும் அதெல்லாம் எடுத்து போடுறதுக்கும் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுங்க. அதுக்குள்ளே வாழ்க்கையா முடிஞ்சு போயிடும். நான் சொல்றேன், நீடிய பொறுமை உள்ளவர்களா இருங்கள். அவர்களிடத்துல கொஞ்சம் பொறுமையோட நடந்து கொள்ளுங்கள். அன்பு நீடிய பொறுமை உள்ளது. கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உடனே கடிஞ்சு பேசணும்னு அவசியம் கிடையாது. கடும் சொற்களை வீசணும்னு அவசியம் கிடையாது. நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசணும்னு அவசியமே கிடையாது. அவங்க நம்ம மனைவி, காலம்புற நம்ம கூட இருக்க போகிறவர்கள். அவங்களிடத்துல நாம நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமா, சில நேரங்கள் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, சில நேரங்கள் நம்முடைய அன்பை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, சில நேரங்கள்ல நம்ம என்ன சொல்ல வரோன்றதை அவங்க புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க தப்பு இல்ல, புரியுற மாதிரி நம்ம சொல்ல முயற்சி பண்ணலாமே. ஹலோ, அவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க சொல்ல முயற்சி பண்ணுங்க, அன்பா சொல்லுங்க. அது ஒரே வழிதான் இருக்கா? நீ என்ன கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சொல்றதை செஞ்சா மட்டும் போதும். அது எப்படி முடியும்? அந்த மாதிரி கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா நம்மளாம் எங்க போயிருப்போம்? நீங்க, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை நீங்க Facebookல யூடியூப்ல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்க ஒரு புருஷனா இருக்கலாம், மனைவி இடத்துல ரொம்ப மோசமா நடந்து கொண்டு இருக்கலாம். உங்களுடைய நீங்க அந்த மாதிரி நடந்து கொண்டதற்காக மனம் வருந்துங்கள், மனம் திரும்புங்கள் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்றார். உங்களுடைய குடும்பம் நிம்மதியா இருக்கணுமா, நல்லா இருக்கணுமா, தேவன் விரும்புகிற அந்த விசுவாச குடும்பத்தை போல உங்களுடைய குடும்பம் இருக்கணுமா, நீங்க நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். டைம் ஆயிடுச்சு, மீதி அடுத்த வாரத்துல நம்ம பார்ப்போம். அடுத்த வாரம் வாங்க. இன்னும் இந்த விசுவாச குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் சொல்றேன், குடும்பத்தை மாதிரி மனைவியினுடைய அந்த உறவு போல ஒரு சந்தோஷம் மிக்க ஒரு உறவு வேற எதுவுமே கிடையாது. சிலர் அதை மோசமா என்றாங்க, விரக்தி அடைகிறார்கள். நான் சொல்றேன், நீங்க விரக்தி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்லி இருக்கிற மாதிரி நீங்கள் மனைவி இடத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த குடும்பத்தை போல ஒரு சந்தோஷமான குடும்பம் எதுவுமே இருக்காது. நீங்க வாரம் வாரம் வாங்க, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை கொண்டு வர்றது, ஒரு ஷேப்புக்குள்ள கொண்டு வர்றது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புறேன். கர்த்தர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புறாரு, அன்பா இருக்கணும்னு விரும்புறாரு. கணவனும் மனைவியும் பிரிக்க முடியாதபடி இணக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். அந்நிய பாஷையில பேசினா போதாது, தீர்க்க தரிசனம் சொன்னா போதாது, நம்முடைய சரீரத்தையே சுட்டரிக்க கொடுத்தா போதாது, எனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தான தர்மம் பண்ணா போதாது. மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தா கூட அதுவும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. வாஷ் அவுட், அவ்வளவுதான். எப்படி அன்பு கூறுறது? நான் சொல்றேன், ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. உங்க இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கா? அப்போ நான் நிச்சயமா உங்களால் அது முடியும். பிசாசு சொல்லுவான், இல்ல உன்னால முடியாது, இவ்வளெல்லாம் கட்டி நீ பட்ட அவசரம் போதும், பேசாம போ எங்கேயாவது. அது பிசாசினுடைய குரல். நான் சொல்றேன், இன்னைக்கு உங்கள் மனைவியை வெறுக்கும்படியாக வருகிற உங்களுடைய மனதில் எழுகிற ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு எண்ணமும் பிசாசு கொடுக்கிற எண்ணம். அதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு ஆண் தான் சிறந்த ஆணாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக, நிம்மதியான குடும்பமாக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுக்கு என்ன பண்ணணும்? நாம மனைவியின் இடத்துல சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர்களிடத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நான் சொல்றேன், இதை கேட்டு இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நான் சொல்ல வரல. வீட்டுக்கு போகும்போதே உங்களுக்கு வரலாம், ஆனா உஷாரா இருங்க. பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களை அப்படியே டிக்கிள் பண்ணுவான்.
கோபத்தினுடைய உச்சிக்கு அப்படியே கொண்டு செல்லுவான். நான் சொல்றேன், அந்த நேரத்துல நான் சொன்ன இந்த கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் வரட்டும். அன்பு நீடிய பொறுமை உள்ளதா இருக்கிறது. அவங்ககிட்ட பொறுமையா இருங்க, நிதானமா பேசுங்க. உங்களால கோபப்படதான் முடியுதா, அந்த நேரத்துல எதையும் பேசாதீங்க. ஏன்னா கோபம் தோட பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் எரிமலைக்குள்ள இருந்து கிளம்புகிற லார்வா குழம்பு போல இருக்குது. அது நெருப்பை அள்ளி கொட்டி விடக்கூடும். அவருடைய மனைவியையும் அவளுடைய மனதையும் காயப்படுத்தக்கூடும். இருதயத்தை சுக்கு நூறாக உடைத்து விடக்கூடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் இல்ல, நீடிய பொறுமையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நாம் யாரும் எழுந்து நிற்போம். வார வாரம் வரணும், வந்தாதான் இதை நல்லா கற்றுக்கொள்ள முடியும். நம்ம மத்தியில் வந்துகிற போது ஞானகுமார் அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை கூறி முடிப்பார். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் குடும்பங்களை நேசிக்கிறவர். மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி ஏற்ற துணையை உருவாக்கி அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளும்படி பெரிய நோக்கங்களை குடும்பங்கள் மேலே வைத்திருக்கிறார். இதை நாம் விளங்கி கொள்ளணும். இன்றைக்கு நாம் கேட்ட சத்தியத்தின்படி நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். ஆவியின் கனி நீடிய பொறுமை, சாந்தம், இவைகள் நம் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். அது கர்த்தர் அதை பற்றி காரியங்கள் எல்லாம் வழி நடத்துவார். அதுக்கேற்ற ஆலோசனையை தருவார். நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 30, 60, 100 ஒவ்வொரு உள்ளங்களிலும் பலன் கொடுக்கட்டும். குடும்பங்கள் வாழ்ந்திருக்கட்டும். மனம் திரும்ப வேண்டியவர்கள் மனம் திரும்பட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. குடும்பங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். குடும்பங்களில் பிரச்சனைகள் தீரட்டும். சமாதானம் நிரம்பட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்படி நல்ல சமாதானம் குடும்பங்களில் பெருகட்டும். ஐஸ்வர்யம் பெருகட்டும். ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன தேவனுடைய சித்தமும் திட்டமும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை நிறைவேறட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் பலத்த கிரியைகளை நடப்பிக்கட்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர், இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால சமாதானத்தை கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தினால மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகட்டும் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். கவலைகள் தீரட்டும், கஷ்டங்கள் மறையட்டும், பொருளாதார ஆசீர்வாதங்கள் குடும்பங்களில் வந்து நிரம்பட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே நசரேயனாகிய இயேசு வெளிப்பட்டார் எழுதப்பட்டிருக்கிறதே. ஒவ்வொரு உள்ளங்களும் கிறிஸ்து வெளிப்படட்டும். தேவ அன்பு தங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதை உணர்ந்து கொள்ளட்டும். உணர்ந்து கொள்ளட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளங்கள் திறக்கட்டும். ஓ ஸ்தோத்திரம். அந்த சத்தியத்தை விளங்கி கொள்ளத்தக்கதாக மனக்கண்களை நீர் திறந்து செவி சாய்க்க செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் வியாபித்து தொடர்ந்து இந்த வார்த்தையை அவங்க இருதயத்துல ஆண்டவரே வைத்து வழி நடத்துவீராக. பேசின உங்களுடைய தாசனை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்தும்படியாய், குடும்ப ஆசீர்வாதங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமா இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல வந்து நேரடியாய் கலந்து கொண்ட குடும்பங்களை விசேஷித்த வண்ணமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். வல்லமையான காரியங்களை செய்கிறதுக்காக நன்றி. பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவங்க தலையின் மேல இருக்கும். சஞ்சலம் தவிப்பெல்லாம் ஓடிப்போம். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் சொன்ன நம்முடைய வார்த்தையின்படியான நிறைவு குடும்பங்கள்ல உண்டாயிருக்கட்டும். எல்லா கனமகிமை துதியும் உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொண்டு மகிமை பொடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இருப்பதாக. ஆமென். ஆமேன் ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடி கலைந்து சொல்வோம். ஒவ்வொரு நாளும் தயவா கேடயம் போல் சூழ்ந்தீரே, ஒவ்வொரு நாளும் தயவா கேடயம் போல் சூழ்ந்தீரே, வார்த்தையில் நிலைத்து வாழ்க்கையில் ஜெயித்து வெற்றி நடை போடுவேனே. ஓ, வார்த்தையில் நிலைத்து வாழ்க்கையில் ஜெயித்து வெற்றி நடை போடுவேனே. இந்த நாள் நல்ல நாள், நன்மைகள் சூழ்ந்த நாள். இந்த நாள் நல்ல நாள், நன்மைகள் சூழ்ந்த நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.